செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருநாயை நரிக்குறவர் துப்பாக்கியால் சுட்டதில் குறி தவறி சிறுவன் மீது குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் செந்தில்குமார், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுராந்தகம் அருகே தெருநாயை நரிக்குறவர் துப்பாக்கியால் சுட்டபோது தவறுதலாக அந்த வழியாக நடந்து சென்ற சிறுவன் மீது இந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள சித்தாமூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொக்கரந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் குரலரசன். இவர் அதே பகுதியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் கடைக்கு செல்வதற்காக சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் தெருநாய் ஒன்று சுற்றி திரிந்து இருக்கிறது. உடல் முழுவதும் காயம் ஏற்பட்ட நிலையில் சுற்றி திரிந்திருக்கிறது. இந்த தெருநாயை சுடுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் திருக்கரணை கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவரான சரத்குமார் என்பவரை அங்கு அழைத்து வந்து இந்த நாயை சுடுவதற்காக அவர்கள் நாயை சுட்டு கொண்டிருந்தனர். அப்போது சரத்குமார் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு தடுமாறி அந்த சிறுவன் மீது பட்டதில அந்த சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை மீட்டு தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அந்த சிறுவனுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் மற்றும் சரத்குமார் ஆகிய இருவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவீன்.